திருச்சிற்றம்பலம். நமசிவாய். குழுமி இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய சிவகாலை வணக்கம். பெருமானின் பெருங்கருணையோடு திருக்கல்லில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறுகளில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்களை பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களிலிருந்தும் 658 பாடல்களிலிருந்தும் பெருமான் இந்த பிறவியில் நமக்கு அருளிய பொருளை கேட்டும் பகிர்ந்தும் இன்புறும் நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறுகளில் இந்த ஆலயத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று 51 பதிகங்கள் பேசி முடிவு பெற்று நிறைவுற்றது. அதன் தொடர்ச்சியாக அதே திருக்கல்லில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் அடியார்கள் விரும்புகின்ற பதிகத்தில் இருந்து எந்தெந்த பாடல்கள் இன்றைக்கு சிந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த பதிகங்களை மட்டும் சிந்திப்பதற்காக இறைவன் நமக்கு எடுத்து கொடுத்த திருக்குறிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமைன்னு முடிவு செஞ்சும் முடியலை. அதனால எந்த ஞாயிறு இறைவன் நமக்கு இந்த கதவை திறந்து விடுறாரோ அந்த ஞாயிறுகளில் இந்த திருக்கல்லில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் அடியார்கள் விரும்புகின்ற அடியார்களினுடைய மனசுல எந்த பதிகம் அந்த வாரம் தோன்றுகிறதோ அந்த பதிகத்துக்குரிய சிந்தனையை இங்க நம்ம அமர்ந்து சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? பெரிய நீண்ட இடைவேளைக்கு பின் அதை இறைவன் இன்று கூட்டி கொடுத்து முதல் விருப்பமாக திருக்கழுகுன்ற பதிகத்தில் இருக்கக்கூடிய 3 பாடல்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை இறைவன் இன்று நமக்கு தெரிவு செய்து கொடுத்திருக்கிறார். நெடுந்தூர பயணம் திருவாசகத்துல இன்னும் போக வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. 51 பதிகங்கள் நமக்குள்ள நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே வந்துட்டதா அர்த்தம் அல்ல. அது மிகப்பெரிய ஆழி பெருங்கடல். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை தேடி திரவியம் தேடுவது அப்படின்றது ரொம்பவும் சிரமமான விஷயம். இறைவனுடைய திருவருள் நம்மளை நடத்தி செல்கின்ற ஒரே ஒரு அடிப்படை மூல காரணம் மட்டுமே அந்த பொருளெல்லாம் நம்ம காதுல கேட்கறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வழிவகை இந்த பிறவியில இறைவனால் கொடுத்து அமைக்கப்படுகிறது. திருவாசகம் எல்லா உயிர்களும் தொடலாம். ஆனா திருவாசகத்தை சில குறிப்பிட்ட உயிர்கள் மட்டுமே, திருவாசகம் சில குறிப்பிட்ட உயிர்களை மட்டுமே தொடுகிறது. எல்லா உயிர்களுக்கும் ஆர்வம் அதிகம், திருவாசகத்தை படிக்கணும் திருவாசகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. ஆனா பெருமானுடைய பெருங்கரனை அவர் வகுக்கிறார். இந்தந்த உயிர்களை திருவாசகம் தொடணும், இந்தந்த உயிர்கள் திருவாசகத்தை தொடணும். திருவாசகத்தை எந்த உயிர்கள் எல்லாம் தொடுகிறதோ அதற்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா திருவாசகம் படிக்கிறவங்க அத்தனை பேரையும் கேட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன். திருவாசகம் புரியாமல் பாடுறவங்க, பொருள் தெரியாம பாடுறவங்க, இல்லை என்னன்னே தெரியாம பாடுறவங்க எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் என்னன்னே தெரியலங்க. ஆனா இதை பாடும் பொழுது எங்களுக்கு என்னமோ ஒரு சந்தோஷம் வருது, ஒரு ஆனந்தம் வருது, ஒரு நிம்மதி வருது. இனம் புரியாத ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ள மலர்வது சக்தி. இது எந்த திருவாசகத்தை தொட்ட யாருமே அதை மறுக்க மாட்டாங்க. திருவாசகத்தை தொட்டு அதை பாடுபவர்கள், கேட்பவர்கள், படிப்பவர்கள் யாருமே அதை மறுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா அதற்கு அடுத்த ஒரு படி நிலை தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் நம்மை தொடுவது. திருவாசகம் நாம தொடுறதுக்கும் திருவாசகம் நம்மை தொடுவதற்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. திருவாசகம் தொடும் நம்ம தொட்டு நம்ம பாடும் பொழுது நமக்கு இனம் புரியாத அந்த ஆனந்தம், நமக்கு இனம் புரியாத அந்த இன்பம், நமக்கு இனம் புரியாத அந்த உணர்வு எப்ப புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் நம்மை தொடும் பொழுது புரியும். இறைவன் எத்தகையவன், இறைவனுக்கும் நமக்கும் எத்தகையான உறவு பரிமாறப்படுகிறது என்பதை உணர்வது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது திருவாசகம் நம்மை தொடுகிறதோ அப்ப இறைவனுடைய பெருங்கருணையோடு நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மணிவாசக பெருமான் முழுக்க திருவாசகம் முழுக்க 658 பாடல்களையும் 51 பதிகங்கள்லையும்
இறைவனுக்கும் ஒரு உயிருக்குமான தொடர்பை அள்ளி அள்ளி வீசிட்டு போயிருக்காரு. அது புரிஞ்சுக்க வேண்டியதுக்குரிய இது அருள் நமக்கு அந்த அந்த திறமை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானுடைய திருவருள் இருந்தாதான் உயிர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப திருவாசகம் யாரை தொடுகிறதோ, ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லணும் அப்படின்னா, திருவாசகம் யாரை தொடுகிறதோ அவருக்கும் இறைவனுக்குமான உறவு ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டாரு அப்படின்றது அர்த்தம். இறைவன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம், சிக்கனை பிடிச்சிட்டாரு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். இறைவன் எப்பொழுதும் எங்க இருந்தாலும் நம்மள விடுறது இல்லப்பா. அவர் எங்க நம்ம நின்றுட்டு இருந்தாலும் என்ன பண்ணிடுறாரு, நம்மள சிக்கனை பிடித்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற அறிவு எப்போ கிடைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய அருளோடு எப்பொழுது அந்த திருவாசகம் நம்மை தொடுகிறதோ. திருவாசகம் தொடர்றதுக்கு நம்ம என்னங்க செய்யணும், திருவாசகம் நம்மளை தொடர்றதுக்கு நம்ம என்னங்க செய்யணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமிக்கு சூடம் ஏற்றணும், தீபம் ஏற்றணும், எந்த பூஜை செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். இந்த பிறவியில பெருமான் நம்மளை திருவாசகம் தொட வச்சதே பெரிய விஷயம். நம்மள திருவாசகத்தை தொட்டவங்க நம்மள திருவாசகத்தை தொட வச்சதே பெரிய விஷயம். திருவாசகம் நம்மை தொட வேண்டுமே ஆனால் பெருமானுடைய பேரருளை நாம் பெற்றிருக்க வேண்டும். எப்பங்க கிடைக்கும் பெருமானுடைய பேரருள்? ஊற 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 பெருமான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதுல அந்த ஆனந்தத்துல நம்ம ஊற வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆனந்தத்தில் ஊற 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 பெருமான் ஒரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்தை நம்மை தொட வைப்பார். ஒரு வாட்டி திருவாசகம் நம்மளை தொட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை என்பதே கிடையாது. அங்கிருந்து உங்களால என்ன பண்ண முடியாது, விடுதி கண்டாய் விட்டெடுதி கண்டாய் அப்படின்னு எப்படி மணிவாசக பெருமான் சொல்றாரோ, அது மாதிரி திருவாசகம் ஒரு முறை நம்மை தொட்டு விட்டதே ஆனால் அதை விடுவதும் கிடையாது, விட்டு விடுவதும் கிடையாது. அதை எப்படி பண்ணிட்டே இருப்போம், சிக்கனை பிடிச்சு கொள்வோம். அப்படித்தான் பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் பிடித்தார்கள். யோசிச்சு பார்க்கணும். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு திருக்கழுகுன்ற பதிகம் பேசணும் அப்படின்னும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய முன்னோர்கள் இட்ட தலைப்பு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்குரு தரிசனம் அப்படின்றது அதனுடைய உட்தலைப்பு. சர்க்குரு தரிசனம் என்னமோ தெரியல, காலையில இருந்து வள்ளல் பெருமானோட நினைவாகவே இருக்கு. இதை பத்தி பேசணும் அப்படின்னு. ஆமா, அந்த இந்த நினைவு இந்த எண்ணம் வந்ததுல இருந்தே என்ன யோசனைன்னு தெரியல, எனக்கு என்னமோ அவர் மேலேயே ஒரு நாட்டம். என்ன ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை தான் என்னை திரும்ப திரும்ப சொல்லுது. என்னது அப்படின்னா, அவர் திருவாசகத்தை தொடல, திருவாசகம் அவரை தொட்டுச்சு. வள்ளல் பெருமான திருவாசகம் தொட்டதனால் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் என்ற ஒன்று எது என்பதை புரிந்து கொண்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. 1000 திருமேனிகள் இருக்கலாம் இந்த உலகத்தில். எத்தனையோ திருமேனிகளை வச்சு நம்ம வழிபடலாம். நடராஜர் ரூபமாக வழிபடலாம், சிவலிங்க திருமேனியாக வழிபடலாம், தட்சிணாமூர்த்தி திருமேனி வடிவமாக வழிபடலாம், முருகர், விநாயகர் அப்படின்னு, அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திருமேனிகள் இந்த உலகத்தில் எல்லா கோயில்கள்லையும் நிறைஞ்சிருக்கு, எல்லா வீட்டுகள்லையும் நிறைஞ்சிருக்கு, எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வடிவின் அந்த இறைவனுடைய வடிவம் இப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு உணர்வோட போய் அவர் முன்னாடி நின்று பக்தியோட நிற்கணுன்றதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனால் மணிவாசக பெருமானும் வள்ளல் பெருமானும் எப்படி உணர்ந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய தனி ரூபத்தை கண்டார்கள். இறைவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாதவன், இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாதவன். இப்படிதாங்க இருப்பார். 2 கை 2 காலு, ஒரு மூக்கு 2 காது இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியுமான்னா இல்ல. இவ்வளவு உயரங்க, இவ்வளவு இப்படிங்க, அப்படி இருந்தாருங்கன்னு சொல்ல முடியுமானா இல்ல. அப்படி பெருமானை மணிவாசக பெருமானும் வள்ளல் பெருமான் போன்ற அருளாளர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை சொல்லற்கரிய ரூபத்துல பார்த்தாங்க. அதனாலதான் மணிவாசக பெருமானும் வள்ளல் பெருமானும் எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு சொல்லாம என்ன வடிவமா சொல்றாங்க, சோதி வடிவமானவன். அவன் எப்படி இருந்தான், அந்த சோதிக்கு என்ன கிடையாது, அதை உருவகிச்சு எங்களால சொல்லவே முடியாது. அவன் எப்படி இருந்தான்றத சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. சொல்லற அப்படிங்கிறார் மணிவாசக பெருமானும் வள்ளல் பெருமானும். என்ன சொல்றாரு, சொல்லற. அப்படி ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்லி என்னெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதனாலதான் அவங்க எல்லாம் அந்த உருவத்தை வழிபடுவதை நிறுத்த சொன்னாங்க. எந்த உருவத்தை, இறைவனை விட்டுடுங்க, எங்களை போன்ற ஆளுங்களை வராங்களே, எங்களை உட்கார வச்சுக்கிட்டு நான் சாமின்னு சொல்லிடாத. ஏன்னா சாமி யாருன்னு நேர்ல பார்த்தவங்க, சாமி யாருன்னு நேர்ல பார்த்தவங்க தன்னை என்னன்னு சொல்லிக்க மாட்டாங்க,
நான் தான் சாமின்னு சொல்ல மாட்டாங்க. சாமி யாருன்னு உணர்ந்தவங்க நான் தான் இறைவன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இறைவன் எப்பேற்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை அவங்க கண்ணோட பார்த்துட்டாங்க, கண் கொண்டு பார்த்துட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, நான் தான் சாமி என்ன வச்சு வணங்கடான்னு சொல்ல முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அததான் வள்ளல் பெருமானும் எல்லார்கிட்டையும் கைகூப்பி கேட்டார், ஐயா என்ன வணங்காதீங்க ஐயா. மணிவாசக பெருமான் சொல்லவே தேவை, அவருக்கும் எல்லாத்துக்கும் மேல. ஆகையினால் அவங்க எல்லாம் விரும்பினது என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவன் தான் பிரதானமானவன், அவன் தான் இந்த உலகத்தின் எல்லாத்துக்கும் மூல காரணமானவன், அவன் தான் என்னை பக்தியோடனும் வச்சிருக்கான், இன்னொருத்தனை பித்து பிடிச்சி வெளியவும் சுத்த வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் எது எப்ப எப்படி நடக்கணும்ட்டு, அதை அப்பப்ப என்ன பண்ணிடுறான் இறைவன், எல்லாத்தையும் சுமூகமா நடத்தி கொண்டிருக்கிறான். நம்மளுடைய வேலைலாம் என்ன அப்படின்னு கேட்டா, இறைவன் என்னை வைத்து என்ன நாடகம் ஆட சொல்கிறாரோ, அந்த நாடகத்துல என்ன நாட்டியம் ஆட சொல்கிறாரோ, அந்த நாடகத்துல அந்த நாட்டியத்தை அன்னைக்கு ஆடி முடிக்கணும், அன்னன்னைக்கு ஆடி முடிக்கணும். அது ஒண்ணுதாங்க என் வேலை, மற்றதெல்லாம் எங்க வேலை இல்லைன்னு சொன்னவர்கள் தான் பேர்பட்ட பெரியோர்களை தான் திருவாசகம் கொடுத்துச்சு. பேர்பட்ட பெரியோர்கள் அந்த அந்த மனசு இருந்தாதான் திருவாசகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடும். நான் தான் பெரியவன் அப்படி நான் என்ற அகங்காரத்தோட இருந்தா திருவாசகம் தொடாது. அதுதான் வள்ளல் பெருமான் அழகா சொல்லிட்டு போனார், வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் பாடுங்கால் தீங்கு கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து செங்கனியின் தீ சுவை கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படிங்கிற. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த திருவாசகத்தை அவர் தொட்டதனுடைய அந்த துவக்க புள்ளிதான் திருவருட்பான்னு ஒண்ணு மலருது, அருட்பான்னு மலருது, புரியுதுங்களா? அந்த திருவாசகம் அவரை என்ன பண்ணிவிட்டு இருக்கு, அவருக்குள்ள இருக்க அந்த தூண்டா விளக்க தூண்டி விட்டது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். அப்பேற்பட்ட அந்த திருவாசகம் தொட்டதனால், அவரை தொட்டதனால் அப்படிப்பட்ட பெரியோர்கள் அந்த அருளாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எப்பொழுதும் சாதாரணமான ஆளா பார்த்து இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணமானவன் என்பதை இறைவன் கைகளிலும் இறைவன் திருவடிகளிலும் ஒப்படைப்பதில் பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்ததால் தான் இன்னைக்கு அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போற்றிக்கிட்டு இருக்கோம், அவங்கள வணங்குறோம். அவங்க சொன்ன நெறிகளை நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகிக்க முடியுது. இல்லைன்னா அது கொஞ்ச நாள்லயே இறைவனை என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் காணாமல் போக வச்சுட்டு இருப்பாரு. அப்படி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்ம பார்க்க விரும்புவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் திருக்குறிப்போடு திருக்கழுக்குன்ற பதிகம் அப்படின்ற பதிகத்தை திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 30வது பதிகமான திருக்கழுக்குன்ற பதிகம். மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில இறைவனிடத்திலிருந்து பிரிவு பெற்ற பின் இறைவனோட திருக்குறிப்பின் அடிப்படையில அவர் பல தலங்களுக்கு இறைவனை தேடி தேடி செல்கிறார். இறைவன் இங்கெல்லாம் இருக்காருப்பா, அங்க போனா காட்சி தருவார், இங்க போனா காட்சி. ஏன்னா குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தில்லைக்கு வா அப்படின்னு. இப்போ போற வழியில இருக்கக்கூடிய ஆலயத்தெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், நெடுந்தூரமாக இருந்தா ஒரு இடைவேளை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டோ அல்லது கொஞ்ச நேரம் இன்னைக்கு இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில திரும்ப எழுந்து பயணத்தை தொடங்குறது அப்படின்றது எப்படி நம்ம இப்போ பின்பற்றி வரோமோ அதே முறைதான் அவங்களும் பின்பற்றினாங்க. போற வழியெல்லாம் என்னென்ன சிவாலயங்கள் இருக்கோ, நம்ம நல்ல வசதியான இடமா பார்த்து தங்குறோம். அவங்க எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இறைவனுடைய அந்த அருட்கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க தங்குறத விரும்பினாங்க. அப்படி மணிவாசக பெருமான் தில்லையை நோக்கி பயணம் செய்யும் பொழுது இருந்து இறைவனை பாடிய தலம்தான் திருக்கழுக்குன்ற பதிகம். அந்த திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஆலயத்தினுடைய சிறப்பு நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே பல முறை இங்க பேசியிருக்கோம். அது வேதமே மலையான குன்று. அந்த மலைக்கு பேரே என்னது, அந்த மலை முழுவதுமே என்னது, அந்த குன்றுக்குள்ளவே வேதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மணிவாசக பெருமான் எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் போனாரோ, எந்தெந்த ஆலயத்தெல்லாம் தன்னுடைய பாதம் பதித்தாரோ அதெல்லாம் யோகத்துக்குரிய ஆலயங்கள், ஞானத்துக்குரிய ஆலயங்கள். எல்லா ஆலயங்களுக்கும் அவர் பயணம் செஞ்சிருக்கலாம் ஆத்மார்த்தமா. ஆனா சிலதுதான் எதுல இருக்குது, குறிப்புல இருக்குது. பதிகங்கள்ல அவர் வாய் திறந்து பாடிய திருத்தலங்கள் ஒரு சிலது மட்டுமே, கையை விட்டு எண்ணி சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த அத்தனை தலங்களும் பாத்தீங்கன்னா யோகத்துக்குரிய தலங்கள், ஞானத்துக்குரிய தலங்கள். அந்த தலங்கள்லாம் போய் பாடினாத்தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் வரும். இறைவனுடைய வாசகங்கள், இறைவனுடைய வாசகம் தான் என்னது,
திருவாசகம். இறைவன் இந்த உயிர்களுக்கு சொல்ல விரும்பியதை மணிவாசகன் மூலம் சொன்னதுதான் என்னது அப்படின்னு திருவாசகம். அப்படி திருக்கழுக்குன்ற பதிகத்திற்கு வராரு, திருக்கழுக்குன்றத்துக்கு வராரு. அந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதபுரீஸ்வரரை போற்றி பாடியதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கழுக்குன்ற பதிகம். இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்துல மணிவாசக பெருமான் அங்க வந்தும் அவர் கேட்ட எல்லா இடத்துக்கும், எந்தெந்த ஆலயத்துக்குலாம் அவர் போனாரோ அந்த ஆலயத்துல எல்லாம் அவர் கேட்ட ஒரே ஒரு இறைவனிடத்தில் வைத்த ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே திருப்பெருந்துறையில எனக்கு ஆனந்தமா உன்னுடைய திருவடியும் முடியும் காண்பித்தாயப்பா, என்னை அள்ளி அரவணைத்து எனக்கு உபதேசம் கொடுத்தியே, அந்த காட்சியை நான் எங்கு சென்றாலும் காண வேண்டும். அந்த காட்சியை நான் எங்கு சென்றாலும் உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்பொழுதும் என் தலை மீது இருக்கதை நான் உணர்றேன் சாமி. ஆனாலும் இந்த வினை காரணமாக சில நேரங்கள்ல நான் அதுல இருந்து என்ன ஆயிடுறேன், தூரம் போயிடுறேன்ப்பா. எனக்கு நீ என்ன பண்ணு, அப்படி நான் தூரம் போக விடாம எந்த இடத்துக்குலாம் நான் வரணும் அந்த இடத்துல எல்லாம் நீ கண்கொள்ளா காட்சியை எனக்கு காண்பித்து உன் திருவருளோடு உன் திருவடியை காண்பித்து என்னை என்ன பண்ணிட்டே இரு, அதிலிருந்து கொஞ்சம் கூட விலகாம என்னை பிடிச்சுக்கோ சாமி அப்படின்றத அவருடைய மீண்டும் மீண்டும் அவர் இறைவனிடத்தில் கேட்ட விண்ணப்பம். அவர் சிந்தனையெல்லாம் அதை தவிர வேற ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எத்தனை நாள் இறைவனுடைய திருவடியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனோ அவ்வளவு நான் என்ன ஆகிட்டே இருக்கேன், இறைவனுடைய திருவடியை நோக்கி நெருங்குறேன் அப்படின்றது அர்த்தம். ஒரு நாள் அந்த திருவடி காந்தம் என்ன பண்ணோம், ஈர்த்து கொள்ளும் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருந்தேன், நான் குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன், மன்னருடைய ஆணையின் அடிப்படையிலே நான் என்ன பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருந்த என்ன ஈர்த்து ஆட்கொண்டது இறைவன். எனக்கு எதுவும் ஓலெல்லாம் வரல. ஐயா உங்களை பார்க்கறதுக்காக ஒரு முனிவர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, காட்டுல ஒரு குரு மகாரிஷி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, வாங்க. அவர் தான் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி உங்களுக்கு தீக்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஞானம் தரப்போறாரு அப்படி ஏதாவது அழைப்பு வந்ததானா? இல்லை, மணிவாசக பெருமானுக்கு அந்த ஒரு கணம் இறைவனை பார்த்த அந்த திருப்பெருந்துறையில அந்த வனப்பகுதியில ஒரு கணம் பார்த்த கணத்திலேயே வந்தது சிவம் என்று உணர்ந்து தன்னை அர்ப்பணித்தவர் மணிவாசக பெருமான். அப்படி அவரை செய்ய வைத்தது இறைவனுடைய திருவுருள். நல்லா புரிஞ்சுங்க. அததான் மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்திலே காலமே அப்படிங்கிறார். காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காலமே என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. காலம்தான் இங்க என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். எப்ப இங்க வரணும், எப்பயோ 2 மாதத்திற்கு முன்னாடி முடிவு செய்த விஷயம் இது. ஆனா இன்னைக்குதான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கையில தீர்ப்பு யார் கையில இருக்கு, காலகாலன் கையில் இருக்கு, காரணன் கையில் இருக்கு. அவன் தான் காரணம். அவன் என்னைக்கு, ஆமா அதுதான், அவன் என்னைக்கு இதை நடத்தணும்னு சொல்றானோ அன்னைக்குதான் அதை நடத்த முடியும். அப்படித்தான் மாணிக்க வாசக பெருமானும் வாதவூரரா இருந்தப்ப எங்கெங்கயோ எந்தெந்த ஆலயங்களுக்கோ போயிருப்பாரு. முன்னாடி நான் சொல்றது, அவர் மன்னராகிறதுக்கு முன்னாடி கூட இறைவனை துதிக்காமல் இருக்க போறது இல்லை, இறைவனை துதிச்சுதான் இருந்திருப்பாரு. ஆனா என்ன நினைச்சிருக்க மாட்டாரு, நாம தான் இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு அருமறைய தரப்போகிறோம், இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வு பெறுவதற்காக ஒரு திருவாசகம் என்ற ஒரு உன்னதமான ஒரு வேதம் வெளிவரப்போகுது, அது இந்த வாயிலிருந்து தான் மலரப்போகுது அப்படின்றத அவர் யோசிச்சிருப்பாரான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதுக்குரிய விடையை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம். அந்த காலம் என்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன். அப்ப நாம போட்டியிட்டு நாம கேட்டு நாம அவரை கெஞ்சி மிரட்டி திட்டி எதையாவது வாங்கிட முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. இறைவன் எப்பொழுதுமே எப்படி தன்னுடைய கையை எப்படி வச்சிருக்காரு, இப்படி நீட்டிக்கிட்டே தான் இருப்பாரு, எடுத்துக்கன்னு. ஆனா அதற்குரிய காலம் வரும்பொழுதுதான் அவன் கையில இருந்து அதை நம்ம எடுக்கணும். அதற்குரிய காலம் வரும்போதுதான் அவன் கையில இருந்து நடக்க முடியும். டைம் ஆயிடுச்சு சாமி, நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போனோம், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்குரிய அமைப்பை இறைவன் உயிர்களுக்கு எப்பொழுது பொருத்துகிறானோ அப்பதான் அது நமக்கு என்ன ஆகும், கிடைக்கப்பெறும். அப்படி மணிவாசக பெருமான் இறைவனை எங்க பாக்குறாரு, திருப்பெருந்துறையில பாக்குறாரு. திருப்பெருந்துறையில பார்த்த மாத்திரத்திலேயே குரு வடிவாக இருக்கக்கூடியவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறாரு, அவன் தான் சிவபெருமான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அழகா சொல்லிடுறாரு அந்த உலக உயிர்களுக்கு, அவனை தவிர்த்து இந்த உலகில் குரு என்பவன் கிடையாது. குரு என்ற ஒருவன் ஏன் அப்படின்னா எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அத்தனை குருமார்களுக்கும் குருவானவன் யார் அப்படின்னு கேட்டா சிவன். அந்த குரு தரதான் மற்றவர்கள்லாம் என்ன பண்றாங்க, வாங்கி வெறும் நம்மளாம் யாரு அப்படின்னு கேட்டா கடத்திகள், அவ்வளவுதான். அங்கிருந்து வாங்கி கடத்தி அப்படி கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி இறைவன் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் குரு அப்படின்றவன்
கிடையாது அப்படி என்பதை மாணிக்க வாசக பெருமான் அழுத்த திருத்தமாக சொல்றார். காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பல இடத்துல மாணிக்க வாசக பெருமான் இறைவன் எப்படி வந்து தன்னை ஆட்கொண்டார் என்பதை பல இடங்கள்ல அந்த மாதிரி பதிவிடுறார். அதுல முதல் பாடலாக இங்க சர்க்குரு தரிசனம் அப்படின்றது, சர்க்குரு தரிசனம்னா ஞான குருவின் தரிசனம். அந்த குரு தரிசனம் ஒரு முறை அந்த ஞான குருவை நாம் தரிசனம் செய்து விட்டால் இந்த உயிர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் போகத்திலிருந்து வெளியே போய் யோகத்தை நோக்கி மாட்டிடும். யோகத்துக்கிட்ட போயிட்டு என்ன ஆயிடும்? போய் ஒட்டிக்கும், யோகத்தை போய் ஒட்டிக்கும். அதற்கு பேர் தான் சர்க்குரு தரிசனம். அதற்கு பேர் தான் என்னது? அந்த குருவுக்கு மேல ஒரு குரு கிடையாது. ஒரு முறை நம்ம அவரை போய் தொட்டுட்டோம், அவர் நம்மளை தொட்டுட்டாரு அப்படின்னா அதற்கு மேல் அதுல இருந்து என்ன கிடையாது, நமக்கு விலகல் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட சர்க்குரு தரிசனத்தை போற்றுகின்ற பதிகமாக இந்த பதிகம் இருப்பதால் நம் முன்னோர்கள் எல்லாம் அதை படித்து உள்வாங்கி புரிந்து கொண்டு இந்த பதிகத்துக்கு சர்க்குரு தரிசனம் அப்படின்ற பெயர், ஒரு உட்தலைப்பை வச்சிருக்காங்க. முதல் பாடல்ல இதுல பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்று. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்று. பிணக்கிலாத பெருந்துரை பெருமான், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். பிணக்கு அப்படின்னா வேறுபாடே இல்லாதது. பிணக்குன்னா வேறுபாடே கிடையாது. என்ன வேறுபாடு? பிணக்குன்னா எப்போதும் மாறாதவன் இறைவன், எப்போதும் மாறாதவன் இறைவன், எல்லோருக்கும் மாறாதவன் இறைவன். எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் திருவாசகம் பாடுறோங்க, நாங்கெல்லாம் சைவத்தில் இருக்கோங்க, நாங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறவங்க, இப்போ எங்களுக்கு மட்டும் நல்லவரா இருக்காருங்க. அவரு வராதவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கோபமா தான் நடந்துப்பாரு. அப்படியான்னு கேட்டா இல்ல. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானா. எப்படி சொல்றாரு பாருங்க வார்த்தைய, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். நான் எங்க அந்த அவர் பிணக்கில்லாதவர் என்பதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பெருந்துறையில. அதுக்கு ஒரு வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சாட்சி வேணும்ல. எப்படிங்க நீங்க அவரை பிணக்கில்லாதவர்னு சொல்றீங்க? ஆமா, எப்படி சொல்றேன் அப்படின்னா பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். அங்க பல முனிவர்கள் சூழ்ந்து இருக்காங்க, பல முனிவர்கள் சூழ்ந்து இருக்காங்க. அழகா சொல்றாரு, முனிவர்கள் நனிவாட பாவியேனை பணிகுண்டாய் அப்படின்னு. முனிவர்கள் நனிவாட, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், பெருமானே இந்த நிலைக்கு முனிவர் நிலையை எனக்கு கொடுத்துட்டியே, அடுத்து எனக்கு என்னது, உன்னுடைய திருவடி பெறுதானே சாமி. இந்த நிலையை கொடுத்துட்ட. முனிவர்கள் தான் துறந்தவர்கள், முற்றும் துறந்தவர்கள். முற்றும் துறந்த நிலையை கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு என்னதான் தரப்போற, முத்தியை தான் தரப்போற சாமி, பக்தி தந்து முத்தி தரப்போற, போதுமே அப்படின்றவருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா சாமி என்னைக்கு சாமி அந்த முத்தி தரப்போற அப்படின்னு அவர்கள் எல்லாம் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய். நான் யாரு? பாவியேன். நான் பாவியேன் என்பது என் சிற்றறிவில் உதித்தது. நான் பாவியேன் என்பது என் சிற்றறிவில் உதித்தது. நான் யோசிச்சு வச்சிருக்கேன் நான் யாருன்னு, பாவின்னு. ஆனா அவருக்கு என்ன தெரியுது, அவருக்கு என்ன யாருன்னு தெரியுது, முனிவரை காட்டிலும் இவனே முதல்வன், முனிவரை காட்டிலும் இவனே முன்னவன். அதனாலதான் என்ன பண்ணாரு, பாவியேனை பணிகொண்டார். அந்த பாவியேனை என்ன, நீ நம்ம பாவியேன் அவர் பாவியேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, பணிகொண்டார். இப்படிதான் என்ன சொல்றாரு, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். ஏன் அப்படின்னா அங்க அத்தனை முனிவர்கள் இருக்காங்க. அத்தனை முனிவர்கள் இருக்க நம்ம எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது புதுசா ஒருத்தர் வராரு. இன்னைக்குதான் வராரு, இந்த இடத்துக்கே வராரு, திருக்கல்லிலுக்குள்ளே ஒருத்தர் வராரு. இவர் தாங்க எல்லாமே, எல்லாரையும் விட இவர் தான் ஞானம் பெற்றவர் அப்படின்னு நம்ம சொன்னா, ஒரு புதுசா சம்பந்தமே இல்லாம திருநீர் அணியாம ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வரும்போது நம்ம சொன்ன நம்மளுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு, என்னங்க இவரை போய் சொல்றீங்க, அவர் பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்னு 1000 கோணத்துல நம்ம என்ன பண்ணுவோம், யோசி. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். அங்க இருந்த அடியார்கள் எல்லாம் இவர் இறைவனை நமச்சிவாய வாழ்வே என்று ஆரம்பித்து பாடத் தொடங்கி பெருமானின் பெரும் புகழை சிவபுராணம் மூலமாக பாடும் பொழுது அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் வியந்து பார்க்கறாங்களாம், சுவாமி
எவ்வளவு பெரிய ஞானி இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு அழகான முத்தான மாணிக்கம் போன்ற வார்த்தைகள்லாம் இவர் வாயிலிருந்து வருதே, இவர் யாரு சாமி அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றாராம், இவர் என்னுடைய அன்பர், இவருக்கு பேர் என்னது, மாணிக்க வாசகன், இவருடைய பேர் என்னது, மாணிக்க வாசகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கவங்களா, நாங்க எத்தனை நாள் இங்க இருக்கோம், எங்களெல்லாம் இதை சொல்ல, உன்னை பத்தி எவ்வளவுலாம் புகழ்ந்து பாடி, அங்கெல்லாம் இருக்கவங்க புகழ்ந்து பாடாம இருந்திருப்பாங்களா, அவரை பத்தி பேசாம இருந்திருப்பாங்களா, இத்தனை பேர் நாங்க இருக்கும் பொழுது எங்களை விட்டு விட்டு இன்றைக்கு வந்து ஒரு பாடல் பாடுபவரை இப்படி பேசினாயேன்னுட்டு அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் உட்பட சிந்திக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிணக்கில்லாத பெருமானுடைய பண்பு அங்கிருந்த அனைத்து அடியார்களுக்கும் பரிமாறப்பட்டது. என்னது, அவங்கெல்லாம் யாரு, பிணக்கில்லாதவர்கள், வேறுபாடே இல்லாதவர்கள். இவன் இன்னைக்கு தானே வந்தான், நேற்று தானே வந்தான், இவனுக்கு ஏன் இந்த இதை தரீங்க அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு எண்ணம் வந்துதானே கேட்டா இல்லையா, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான், அந்த வேறுபாடே இல்லாதவன், மாறவே மாறாதவன். சாமி இன்னைக்கு வந்தாருங்க, பிரதோஷமான ஒருத்தர் வராருங்க, விழுந்து விழுந்து கும்பிடுறாருங்க, அவருக்கு சாமி இன்னைக்கு வந்து பிரதோஷம் அன்னைக்கு ஏதோ ஒரு நல்லதை செஞ்சு அனுப்பிட்டாருங்க, நாளைக்கு அவர் கோயிலுக்கு வரமாட்டாரு, நாளைக்கு அவர் கோயிலுக்கு வர மாட்டாரு, நாளைக்கு சாமி அவர் கவனிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீ வரல அதை பற்றிலாம் அங்க கேள்வி என்பதே கிடையாது. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான், அவனுக்கு என்ன கிடையாது, மாறுபாடுன்றது அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மெய் அன்பிற்கு என்ன கிடையாது, மாறுபாடே கிடையாது, எப்பவுமே மாறாது. நம்ம வேணா என்ன பண்ணலாம், இன்னைக்கு வணங்கலாம், வணங்காம இருக்கலாம், நீ திருவாசகம் பாடலாம், பாடாம விட்டுறலாம், நாளைக்கு வேற ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது சினிமா கதை பேசிட்டு இருக்கலாம், எதையாவது வேற ஒரு குடும்ப கதையை பேசிட்டு இருக்கலாம், வெட்டி கதை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம். பெருமான் அப்படி ஏதாவது பண்றாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார், பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் நாமங்கள் பேசுவார். உன் நாமங்கள்னா உன்னுடைய புகழ்ச்சி, உன்னுடைய பெருமைகள், உன்னுடைய கருணையை பற்றிய கருத்துக்கள் யாரெல்லாம் பேசுறாங்களோ யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எளிமையான வழியை சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான். இறைவன் சொல்லி கொடுத்து சொல்றார், இறைவன் இது சொல்லு என்று சொல்லுகிறார். பெருமானே, இந்த மாய பிறவியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமே, ஆனால் நான் என்னையா செய்யணும், கோயில் கட்டணுமா, கும்பாபிஷேகம் பண்ணணுமா, இல்ல ஊர் ஊரா ஆலயமா திரிஞ்சு இருக்கிற மலையெல்லாம் ஏறி ஏறி இறங்கணுமா, இருக்கிற எல்லா வேள்விகளையும் செய்யணுமா அப்படின்னா, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், என்ன பண்ண போதும், அப்படி போய் ஓரமா உட்காந்து எங்கேயா கிடைக்குதோ எந்த இடமும், அது குப்பையோ கோபுரமோ எங்க வேணா உட்காந்துக்கோ, அந்த இடத்துல உட்கார்ந்து உன்னாமங்கள் பேசுவார். உன்னுடைய திருநாமங்கள், உன்னுடைய பேசினாலே போதும், யோசிச்சாலே போதும், சிந்தித்தாலே போதும்ன்றார் மணிவாசக பெருமான். ஏன், அந்த நிலையை உனக்கு இறைவன் கொடுத்துட்டாலே பெரிய விஷயம். அந்த நிலையை உன்னை தேடி வர்றதே பெரிய விஷயம். வந்துருச்சுனாலே போதும், நீ பெருசா அவனுக்கு உன் கையில கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் உன் இடத்தில் ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அதை நீ பேசணும் அப்படின்னா, அதை பேசினாதான் உன்னால என்ன பண்ண முடியும், தொட்டதை உணர முடியும். இல்லைன்னா தொட்டிருப்ப உணர முடியாது. தொட்டிருப்பாரு, அவர் தொட்டிருப்பாரு, நம்மளும் அதை தொட்டதை புரிஞ்சிருக்க முடியும். வந்தது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் கண்டது சிவபெருமான் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே உணர்ந்தார். அது தொடர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னாமங்கள் பேசித்திருந்தான் மணிவாசக பெருமான். உன் நாமம் அல்லாது வேறொரு நாமத்தை அவன் தொடக்கூட இல்லை, யோசிக்க கூட இல்லை. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையார், மற்றொரு தெய்வத்தை கனவுல கூட நினையாம, பெருமானே உன்னை என்னைக்கு நான் அவங்க பார்த்தனோ, திருப்பெருந்துறையில குரு வடிவாக பார்த்தனோ, அந்த தினம் முதல் இல்லை வந்து சேரும் வரையில் அவன் நாமம் அல்லாது மற்றொரு நாமத்தை அவன் உச்சரித்தது இல்லை. அதைதான் சொல்றார், நமக்கு எளிய வழியா சொல்றார். ஐயா, நீ போய் உருள வேண்டாம், பரல வேண்டாம், நீ என்ன செய்ய, உன் நாமங்கள் பேசுவார்க்கு. பெருமானுடைய திருநாமங்கள் அவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, இதை மட்டும் சொல்லியா அப்படின்னு சொன்னா அது இதாயிடும். சரியா, உன் நாமங்கள் பேசுவார்க்கு. ஒரு நாமம், ஒரு உருவம், ஒன்றுமில்லார்க்காய். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு திருநாமம் ஏதாவது இதுதான் அவனுடைய திருநாமமா கேட்டா கிடையாது, இதுதான் அவனுடைய திருவுருவமா கேட்டா கிடையாது. ஒன்றில் நீ இல்லை, நீ இன்றி ஒன்றில்.
ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் இறைவன் இருக்கானா? இல்லப்பா, எல்லாத்திலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்படி பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். இணக்கில்லாதது, இணக்குனா இணக்கு, இணங்குதல் அப்படின்னும். இணங்குதல்னா என்னது? இணங்குதல்னா சேருது. இது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இணங்குதல். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தத்துவத்தை மணிவாசக பெருமான் ரெண்டே வார்த்தையில சொல்லியிருக்காரு பாருங்க. இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். இந்த இன்பமும் துன்பமும் எப்படி இருக்கு? இன்பமும் துன்பமும் எல்லா உயிர்களுக்கும் எப்படி இருக்கு? வந்து வந்து போயினே இருக்கும். வந்து இனக்கு இல்லாதது. அது ரெண்டுமே என்னது? என்ன புடிச்சப்பா இன்பத்தை, இதை தவிர இனிமே எனக்கு துன்பமே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பான், உள்ள ஓலை விட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கே அறியாமல் அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்படி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த இன்பமும் துன்பமும் இறைவன் எப்படி உருவகிச்சு வச்சிருக்காராம், எப்படி சித்தரிச்சு வச்சிருக்காராம். இணக்கில்லாதது என்ன பண்ணிக்கிட்டே இருக்காராம்? எந்த உயிர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. எந்த உயிர்களுக்கு அந்த இன்பமும் துன்பமும் அவ்வளவுதான். இன்பமும் அது இந்த பிறவியில எதை நம்ம தொடணுமோ அதெல்லாம் தொட்டுட்டு தான் போகும். ஆமா ஆமா, எனக்கு சந்தோஷம், என்னை தூக்கி மேல வைக்கிற மாதிரி இருந்தா இன்பம், எனக்கு கீழே தள்ளுற மாதிரி இருந்தா அது துன்பம். அவ்வளவுதான். அதுதான் அழகா சொல்றாரு. இனக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். பெருமான் என்ன வேலை செய்வாராம்? இணக்கில்லாத பெருமான், பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார். யாரெல்லாம் உன்னுடைய திருநாமங்களை பேசக்கூடிய வகையை பெற்றவர்களோ, அந்த அருளை யாரெல்லாம் பெற்றவர்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்யற சாமியே? இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். துடைத்து அப்படின்னா துடைத்தல் என்பது வேற, அழித்தல் என்பது வேற, அறுத்தல் என்பது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். துடைத்தல் என்பது வேற, அழித்தல் என்பது வேற, அறுத்தல் என்பது வேற. ஒரு கரும்பலகை இருக்கு. அந்த கரும்பலகையில ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? எழுதுகோலை வச்சு எழுதுவார். எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? தொடச்சிடுவீங்க. எதுக்கு? திரும்ப எழுத போறாங்கன்னு அர்த்தம். அதை அழைக்கிறது எதுக்கு? திரும்பவும் அதுல என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணு எழுத போறாங்கன்னு அர்த்தம். துடைத்தல் அப்படின்னா என்னன்னா, பெருமான் என்ன செய்யறாரா? உன் நாமங்கள் பேசுவார்க்கு, அதாவது அங்க ஒரு எழுத்து இருந்தது, ஆனா என்ன பண்ணாங்க? அழிச்ச உடனே காணாம போயிடுச்சு. அப்ப அந்த எழுத்து கண்ணில் பார்த்தவங்க பார்த்ததுதான். அந்த எழுதின எழுத்தை பார்த்தவர்கள் பார்த்ததுதான். ஆனா என்ன பண்ணியாச்சு? அழிச்சாச்சு. ஆனா அதுல என்ன எழுதி இருந்தாங்கன்றது பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். இன்பமும் துன்பமும் நம்ம உணர்வோம் எப்ப? திருநாமங்கள் பேசுவோருக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்வோமா? ஆனா அப்பயே என்ன பண்ணிடுவாராம் சுவாமி? தொடச்சிருவாராம். அது இன்பம்னு சொல்ல மாட்டாரா, துன்பம்னு சொல்ல மாட்டாரா. எப்ப? அதற்கு பேர் தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த நந்தீஸ்வரர் முன்னாடி நின்று உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனந்தீஸ்வரருடைய ஆலயத்துல உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா, ஆமா ஆமா, அப்பேற்பட்ட ஒரு இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால உன் நாமங்கள் பேசுவார்க்கு என்ன பண்றாரு சுவாமி? இணக்கில்லாததோர் இன்பமே. இன்பமும் துன்பமும் என்ன கிடையாது? அதுக்கு இணகுதல் என்ற பண்பு கிடையாது. இணகுதல்னா ஒருத்தருக்கே ஒட்டிட்டு இருக்காது. யாரு இன்பமும் துன்பமும் ஒரே இடத்துல ஒட்டிட்டு இருக்காது. எப்பவுமே கொஞ்ச நாள் அவங்ககிட்ட இருக்கும், கொஞ்ச நாள் இவங்ககிட்ட இருக்கும். அப்படி மாறி 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 போயிட்டே இருக்கும். அப்படி இணக்கில்லாத இன்பமே துன்பமே துடைத்து எம்பிரான். என்ன பண்றாராம் சுவாமி? துன்பமே துடைத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துன்பமே துடைத்து எம்பிரான் அப்படின்றதுனால நம்ம எல்லாம் எப்பவுமே எதை விரும்புவோம்?
எது நமக்கு தோதுவா இருக்கோ அதை தான் விரும்புவோம். எது 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 தொட்டா எனக்கு ரொம்ப எளிமையோ அதை தான் நான் உடனே என்ன பண்ணிப்பேன், இப்படி இருந்தா கிடைக்கும். நிறைய எல்லாருமே விரும்புறது இறைவன் முன்ன போய் நிக்கிறதெல்லாம் முக்கியமான காரணங்களாக முக்கியமான ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்ன, சாமி எனக்கு என்ன வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது. இன்பம் வருதா இல்லையோ, என்ன வரக்கூடாது, துன்பம் மட்டும் கொடுத்துறாதையா, நீ இன்பத்தை தராம போ அப்படின்னு. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பைக்கு கேட்கற மாதிரி தான். முதல் நடந்து போகும்போது ஒரு சைக்கிள் கேட்போம், சைக்கிள் கேட்ட உடனே பைக்கு கேட்போம், பைக்கு கேட்ட உடனே கார் கேட்போம், கார் கேட்ட உடனே ஏரோப்ளேன் கேட்போம். இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன கிடையாது, ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அப்படி பெருமானிடத்தில் போய் முதல்ல நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி கஷ்டத்தை என்கிட்ட இருந்து எடுத்துரு சாமி அப்படின்னு தான் கேட்போம். பொருள் சொல்லும் பொழுதும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துன்பமே துடைத்து எம்பிரான் என்பது துன்பத்துக்குரிய வார்த்தை. துன்பத்தை பெருமான் என்ன பண்ணிடுவாராம், துடைச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்தை மட்டும் இறைவன் துடைப்பது கிடையாது, இன்பத்தையும் துடைக்கிறான், துன்பத்தையும் துடைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இன்பமும் துன்பமும் நமக்கானது அல்லன்ற அறிவு எப்போ வருதோ, ரெண்டுமே நம்மளது கிடையாது, இறைவன் நம்மை வைத்து இங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பதான் அந்த ஆனந்தம் என்ற நிலையை நம்மளால அடைய முடியும். அததான் மணிவாசக பெருமான் நம்மளாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும், எளிதா புரிஞ்சுக்கணும் என்பதற்காக இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் அப்படிங்கிறார். பெருமானே அந்த இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இன்பமும் துன்பமும் இறைவன் தராயா, ரெண்டுமே என்னது கிடையாது, ஒன்னது கிடையாது. ஏன்னா என்ன பண்ணிடுறான், உடனே இன்பத்தையும் தொடச்சிருவான், துன்பத்தையும் தொடச்சிருவான். நீ போக வேண்டிய பாதை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தத்தை நோக்கி. அந்த ஆனந்தத்தை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டுமே, ஆனால் அவன் துடைப்பது உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை நீ பெற்றிருக்க வேண்டும், பெருமானோட பெருங்கருணையோட பெற்றிருக்க வேண்டும். அததான் இங்க சொல்றாரு, இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்த பின். அழகான வார்த்தை. உனக்கு இல்லாதது அப்படின்னா உனக்கு இல்லாததுன்னா இங்க 3 சொல்லிடலாம். உனக்கு இல்லாதது அப்படின்னா என்னதுன்னா, ஒரு தட்டு நிறைய சாப்பாடு வைக்கிறீங்க, நான் சாப்பிட்றேன், உண்ணுதல் அப்படின்றது பேர். அதை நான் சாப்பிட என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த தட்டில் இருக்கக்கூடிய உணவு என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிரும். முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா தட்டு சுத்தமாயிடும். புரியுதுங்களா? உனக்கில்லாதது அப்படின்னா, நீங்க முன்னாடி ஒரு அச்ச பாத்திரத்தை வச்சிட்டீங்க, நான் எடுக்க என்ன ஆகிட்டே இருக்கும், அது குறையவே குறையாது, நான் எடுக்க வந்துகிட்டே இருக்கும். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். இவ்வளவு தெளிவா வினைக்கு யாராவது ஒரு வார்த்தையை உபயோகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எதுலையும் இருக்காதுன்னு நான் தைரியமாவே சொல்றேன். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். இந்த உயிர்களுடைய வினைகள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கில்லாதது அப்படின்றாரு மாணிக்கவாசக பெருமான். உனக்கில்லாதது அப்படின்னா கழிக்க முடியாதது. ஒவ்வொரு பிறவில என்ன ஆகிட்டே வந்துட்டே இருக்கான், கழிச்சுக்கிட்டு தான் வரும். ஆனா நான் என்ன பண்ண முடியாது, அதை சுழியாக்க முடியாது. நான் என்ன பண்ண முடியாது, அதை சுழியாக்க முடியாது. அவ்வளவுதான், வினை தீர்ந்து போச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கணக்கு நடக்குதான், மணிவாசக பெருமான் அழகா சொல்றாரு திருவாசகத்துல. என்ன கணக்கு நடக்குதான், சிவபெருமான் அவருடைய திருவடியிலிருந்து நம்மளை பிரிச்சு இங்க விட்டாரு பார்த்தீங்களா. பிரிச்சு அது எத்தனை பிறவிக்கு முன்னாடியோ, எத்தனை லட்ச யோனிகளுக்கு முன்னாடி நடந்ததோ தெரியாது. அப்பவே நமக்கு ஒரு கணக்கை கொடுத்து அனுப்புவார். இத்தனை பிறவிகள் இந்த உயிர் இந்த ஆன்மா எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், திருப்பி என்னுடைய திருவடிக்கு வரணும். அப்ப எத்தனை பிறவிகள் எடுக்கிறோமோ அத்தனை பிறவிகள் ஒரு தராசு தட்டுல நின்றுட்டு இருக்கும். இது இந்த வினை இருக்கு பாத்தீங்களா, இந்த வினையை போட்டு அனுப்பிச்சார்ல, இந்த பிறவி எடுக்க அந்த தராசு தட்டு என்ன ஆயிட்டு வருமா, மேல ஏறிக்கிட்டே வருமா. எப்ப ரெண்டும் ஒரே நிலைக்கு வருகிறதோ அப்ப அந்த உயிர் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தமா, முழுமை அடைந்து விட்டது. பெருமான் எதற்காக அந்த உயிரை இந்த உலகத்திலேயோ எந்த உலகத்திலேயோ அனுப்பிவிட்டாரோ அந்த வேலை முடிந்து அது மீண்டும் அவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்கான நிலை எய்தி விட்டது என்பது பொருள். அததான் அழகா சொல்றாரு. அத பெருமானே நான் எதையாவது செஞ்சு அந்த வினையை கழிக்க முடியுமா, உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை வித்த பின். இந்த
உனக்கில்லாததோர் வித்து அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்துனா என்னது? விதை. அப்ப ஒவ்வொரு பிறவியும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விதை. ஒவ்வொரு பிறவியும் என்னது? விதை. எப்ப இறப்பதனால் நான் என்னவாகிறேன்? விதைக்கப்படுகிறேன் அப்படின்றது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறப்பதனால் நான் விதைக்கப்படுகின்றேன், விதைத்ததனால் நான் பிறக்கிறேன், பிறப்பதனால் மீண்டும் என்ன பண்ணிட்டே இருக்கேன். எப்ப எனக்கு இது முடிவுக்கு வரும்? விளையாமல் என் வினை ஒத்த பின். விதைக்கப்படுறேனே அது நிறுத்தணும். அந்த விதைக்கப்படுறது என்ன ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவா நிலையை நான் பெற வேண்டும். இரவா நிலையை நான் எப்போது பெறுகிறேனோ அப்பதான் எனக்கு என்ன கிடையாது, அடுத்த பிறப்பு என்று ஒன்று கிடையாது. அதோ உள்ள இருக்கவரை தான் கேட்கணும். என்ன அதனால எப்ப கிடைச்சு? ஆமா, எப்ப முழுமையா கரைஞ்சு 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 ஜீரோ போகுதோ ஆமா அப்பதான் கூடாகும். கூடாகும். அப்ப அந்த கூடானப்பதான் ஜீரோ வரும். ஜீரோ வரும். வரும். அந்த அந்த நெல்லுக்குள்ள அதுதான் ஒரு திருமணத்திலையும் நெல்லை சாட்சி வைக்கிறாங்க. அந்த படியில இருக்கிற நெல்லு அதுதான் சாட்சி. உனக்கு எந்த விதையோ எனக்கு தெரியாது, ஒரு விதையில நீ இருக்க அவ்வளவுதான். அப்படி உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். யார் பண்ணா? நல்லா பண்ணுங்க. என் வினை ஒத்த பின். யார் இந்த வேலையை செஞ்சாவாம்? சிவபெருமான் செஞ்சாராம். எப்படி செஞ்சாரு? பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் என் வினை உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். பெருமானே, இது அவ்வளவுதான், முடிவுக்கு வந்து விட்டது இந்த வினை. இதற்கு மேல என்ன பண்ண போறது இல்ல, விளைச்சலுக்கு நான் போட போறது இல்ல அப்படின்ற முடிவுக்கு நீ வந்த பின் எனக்கு என்ன காமிச்ச? கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுகுன்றில. அந்த திருக்கோலம் திருக்கழுகுன்றத்துல எப்ப தெரியுது அப்படின்னா, மாணிக்க வாசக பெருமானுடைய வினைகள் முடிந்து விட்டது. மாணிக்க வாசக பெருமானுடைய வினை முடியுது அப்படின்றத இறைவன் சொன்ன பின், இறைவன் அதற்குரிய தீர்மானத்தை கொடுத்த பின் எனக்கு என்ன தெரிஞ்சது? கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுகுன்றில. பெருமானே, கணக்கில்லாத திருக்கோலம். கணக்கில்லாத திருக்கோலம்னா ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 நாமங்கள் 1000 திருவுருவங்கள் இருக்குது இல்லையா? அத்தனை 1000 நீ ஒரே ஒரு உருவத்தை காமிச்சா என்ன பண்ணிட்டு இருப்பேன்? அழகா எழுதிட்டு இருப்பேன். சாமி எப்படி இருந்தார் தெரியுமா? இப்படி இருந்தாரியா அப்படின்ட்டு அழகா டெபினிஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். நீ 1000 கணக்கில்லா திருக்கோலம் காமிச்சிட்ட. கணக்கில்லா திருக்கோலம்ல ஏதோ நான் இதுதான் சாமி அதுதான் சாமின்னு சொல்றது எல்லாமே சாமி, எல்லாமே இறைவன் ஆச்சு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய். நல்லா புரிஞ்சுக்கீங்க. கணக்கில்லா திருக்கோலம் நான் திருக்கழுகுன்றத்துல பார்த்தேன்னு சொல்ல, நீ காட்டினாய் திருக்கழுகுன்றத்துல. எப்ப? உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். அந்த வேலை நடந்தாதான் எது நடக்கும்? கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுகுன்றல. பெருமானே, இந்த வினையை ஒடுக்குவதற்காக, இந்த வினையை எண்ணிலிருந்து எடுத்து வீசுவதற்காக கணக்கில்லா திருக்கோலம் நீ திருக்கழுகுன்றத்தில் எழுந்து நின்று என் முன்னாடி நின்று என்ன பண்ண? என் வினையை அறுத்தாய், என் வினையை அறுத்தாய், என் இன்ப துன்பங்களை துடைத்து என்னை ஆனந்தமாக்கினாய். எனக்கு சர்க்குரு தரிசனம் திருக்கழுகுன்றத்துல கணக்கில்லா திருக்கோலம் காட்டி எனக்கு காண்பித்தாய் இறைவா அப்படின்றதை மிகவும் உருக்கமாக மணிவாசக பெருமான் திருக்கழுகுன்ற பதிகத்துல முதல் பாடல்ல பதிவிடுறாரு. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுகுன்றிலே. பெருமானே, நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, வெள்ளியங்கிரி எத்தனை மலை? வெள்ளியங்கிரி 7 மலை. சதுரகிரி, வெள்ளியங்கிரி, பர்வதமலை, திருவண்ணாமலை, இதெல்லாம் ஏறி ஏறி கால் கடுக்க நிக்கிறேன் சாமி உன்னை பார்க்க. நம்ம ஏறி போகல, பெருமான் நம்மை அவ்வளவு தூரம் அழைத்து சென்று அவருடைய திருக்காட்சியை காண்பிக்கிறார். அந்த நிலையை, அந்த வார்த்தையை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்?
மாற்றியாகவே வேண்டும். ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஆலயத்துக்கு சென்று நாம இறைவனை வழிபடல, இறைவன் நம்மை அழைத்து காட்சி தருகிறார். பெருமானே அன்போடு கூப்பிடுறார், வாடா எப்பா நீ ரொம்ப தூரத்துல இருந்துங்கிற, வா ரொம்ப தூரத்துல எந்த ஊர்ல இருந்து வரியோ தெரியல, வா உன்னை கிட்ட வச்சு பாக்குறேன்டா சாமி. எங்க ஊர்ல இல்லையா சாமி, உங்க ஊர்லயும் இருக்காரு சாமி. நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னது, அந்த ஆலயத்துக்கு போயிட்டேன் வந்தேன் அப்படின்னா, திருப்பெருந்துறைக்கு போகணும் அப்படின்னா திருப்பெருந்துறை இறைவன் நம்மை விரும்பி அழைத்து அவன் நம்மை என்ன பண்றான், கண்ணார பார்த்துட்டு அனுப்புறான். வாயா இந்த பார்த்துட்டேன் போ இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றான். அப்படி மாணிக்க வாசக பெருமானுக்கு திருக்கழுகுன்றத்தில சிவபெருமான் குருவடிவாக மீண்டும் திருப்பெருந்துறையில எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியை கணக்கில்லா திருக்கோலமாக, அவர் சொல்ல முடியாத திருக்கோலமாக காண்பித்த அந்த உணர்வை மணிவாசக பெருமான் முதல் பாடல்ல பதிவிட்டார்.